கனடாவின் ஒன்டாரியோ மாநிலத்தில் முறையான ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக வசிப்பவர்கள் சமூக உதவித்தொகை பெறுவதற்கு தடுக்கும் வகையில் புதிய விதிமுறைகளை மாநில அரசு அமுல்படுத்தியுள்ளது. வரி செலுத்துவோரின் பணம் இதற்கு பயன்படுத்தப்படாது என்று பிரீமியர் டக்ஃபோர்ட் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் ஊடகங்களில் வெளிவந்த ஒரு செய்திதான் இந்த மாற்றத்துக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக கனடாவில் சட்டவிரோதமாக தங்கி பின்னர் தங்குமிடத்திற்கு சென்ற ஒரு நபருக்கு மாகாண தீர்ப்பாயம் சமூக உதவித்தொகையை வழங்கிய விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த டக்ஃபோர்ட், கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு அரசு எப்போதும் உதவியாக இருக்கும் என்றும், ஆனால் அது கனடாவில் சட்டவிரோதமாக வாழ்வோருக்கு பொருந்தாது எனவும் கடந்த மாதம் உறுதியளித்திருந்தார். தற்போது ஒன்டாரியோ ஒர்க் சட்டம் மற்றும் ஒன்டாரியோ ஊனமுற்றோர் ஆதரவு திட்டம் ஆகியவற்றில் அதிகாரப்பூர்வமாக திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் ஒன்டாரியோவில் சட்டவிரோதமாக வசிப்பவர்களும் மாணவர் விசா போன்ற தற்காலிக அனுமதியின் கீழ் மட்டும் தங்கியிருப்பவர்களுக்கும் இனி சமூக உதவித் தொகைகளை பெற தகுதியற்றவர்கள் ஆவர். வரி செலுத்துவோரின் பணத்தை பாதுகாக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குழந்தைகள் மற்றும் சமூக சேவைகள் துறை அமைச்சர் மைக்கேல் ஃபார்சா குறிப்பிட்டுள்ளார்.